மம்மிஸ். இன்றைக்கி வந்து நம்ம பேபிக்கு சிம்பிளான பொட்டேட்டோ ரைஸ் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் பாருங்கள், அரிசி வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் மட்டும் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். ஒரு பொட்டேட்டோ வந்து நம்ம போட்டால் போதும். ஏன்னா நம்ம ரைஸும் போடுறோம், பொட்டேட்டோவும் போடுறோம், நமக்கு குவான்டிட்டி கிடச்சிடும். இதோட ஸ்கின்னை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பீல் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட இல்லாமல் ஸ்கின்னை பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய மண்ணெலாம் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோவில் வந்து எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஃபோலேட் இருக்குது. அண்ட் வந்து இது சாப்பிட்டாங்கன்னா பேபிக்கு வந்து நல்லா டம்மி ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா எனர்ஜியாக இருக்கும். கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பசிக்காது, நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க. அயன், விட்டமின் B6 இருக்குது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வந்து பொட்டேட்டோ. ஸோ நம்ம வந்து பொட்டேட்டோ வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் அரிசி கூடயே போட்டு நான் கழுவி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக நம்ம ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அது குக் பண்ண போகிறோம் குக்கரில் போட்டு. கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். ஒன்லி பிளெயின் ரைஸும் பொட்டேட்டோ மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் நிறையாவே தண்ணி வச்சுட்டு நம்ம குக்கரில் வச்சு ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொட்டேட்டோ குக் ஆகும். இங்கே பாருங்கள், சாதமும் பொட்டேட்டோவும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகி குழஞ்சி வந்திருக்கு பொட்டேட்டோவும். இது நீங்கள் கிரைண்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொட்டேட்டோஸ் வந்து நீங்கள் 4-5 விசில்ஸ் விட்டாலும் கெட்டியாக இருக்கும். அதனால் ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கையை வச்சு நல்லா குழஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி ஓகேனா வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு குக் ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வந்துருச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சஜஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட சால்ட் ஆட் பண்ணிடாதீங்க, வெறும் பிளெயினாக இருக்கட்டும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரோகன் இஸ் ஆல்சோ ரெடி. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.